கைப்பிடிக்கிறாங்க. சீயோன் கோட்டை, அங்கதான் தாவீது குடி போகிறார், வீட்டை மாத்துறாரு. ஆண்டவரையே தாவீது தேடுறதுனால ஆண்டவர் அந்த இடத்தையே ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். அதை தான் இன்னைய வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம், பரலோகத்தையும் நம்ம சீயோன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். தேவனை துதிக்கிற ஸ்தலமாய் மாறிவிட்டது. ஆனால் அப்படிப்பட்ட சீயோனாய் இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து, ஏன்னா உங்களை என்ன எதுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தினால், அவருடைய துதியை சொல்லி வருவதற்காக. அப்படிப்பட்ட நம்மை பார்த்து ஆண்டவர் இந்த காலையில் சொல்லுகிறார், சீயோனே எழும்பு. ஏன் எழும்புனா, நான் பலவீனம் அடைந்து விட்டேன், நான் தோற்று போய் விட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சீயோன் ஆகிய உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பலவீனத்தை விட்டு எழும்பு. நீ பலவீனமானவன் கிடையாது, நீ பலப்படுத்தப்பட்டவன். உன் சுய பலத்தினால் அல்ல, உன் அறிவின் பலத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தினால நீ பலப்படுத்தப்பட்டவன். ஆண்டவன் நமக்கு எப்படி பலனை கொடுத்திருக்கா தெரியுங்களா? உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். எங்கெல்லாம் நமக்கு பலவீனம் சொல்றோமோ ஆண்டவர் சொல்றார், அங்கெல்லாம் நான் உனக்கு பலனாய் இருக்கிறேன் என்றார். சீயோனே எழும்பு, நீ பலப்படுத்தப்பட்டவன். 52வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. 2வது பார்க்கிற ஆண்டவர் சொல்றார், தூசியை உதறிவிட்டு எழும்பு. வாசிங்க. எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. 2வது ஆண்டவர் சொல்கிறார், தூசியை உதறிவிட்டு எழும்பு. ஏன் தூசி படிஞ்சது அப்படின்னா, நீ கொஞ்ச நாள் இல்லை, 2-3 நாள் இல்லை, பல நாட்களா ஒரே இடத்துல உட்கார்ந்துட்ட. எப்படி உட்கார்ந்துருக்கேன்னா, நான் சிறைப்பட்டு போயிருக்கிறேன், உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்றார், உன்னை சிறையிருப்பிலிருந்து எப்பொழுதோ நான் விடுதலை ஆக்கி விட்டேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சிறையிருப்பை விட்டு எழும்பு. ஏனென்று சொன்னால், நீ சிறைப்படுத்தப்பட்டவன் அல்ல. என்றைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாயோ அன்றைக்கே ஆண்டவர் உன்னை விடுதலையாக்கி விட்டார். அது பாவமோ சாபமோ தோஷமோ வேற எதுவா இருந்தாலும் அன்றைக்கு ஆண்டவர் விடுதலையாக்கி விட்டார். ஆனா அது தெரியாம அநேக சீயோன்கள் இங்க என்ன பண்ணிருக்க தெரியுமா, ஒரே இடத்துல உட்கார்ந்து மேல தூசி படிந்து போயிடுச்சு. நம்ம ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டே இருந்தோம்னா, உயிரோடே இருந்தா கூட சரிங்க, நம்ம மேல என்ன படும், தூசி படிஞ்சிடும். தட்டுவோம், எவ்வளோ தட்டுவோங்க, இங்கே தான் தட்ட முடியும், இப்படி தட்ட முடியும், அவ்வளோதான். வேற எங்கெல்லாம் உட்கார்ந்து நமக்கு தெரியாது. ஒரே இடத்துல உட்கார்ந்து இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை தூசி படிந்த நிலையில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சிறையிருப்பிலிருந்து நீ எழும்பு, நீ விடுவிக்கப்பட்டவன் என்கிறார். அடுத்ததாக ஆண்டவர் சொல்லுகிறார், எங்க எழுந்துக்க சொல்றார் தெரியுங்களா? எபேசியர் 5:14 வாசிங்க. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து. எபேசியர் 5:14 வாசிங்க. தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கைப்பிடிக்கிறாங்க. சீயோன் கோட்டை, அங்கதான் தாவீது குடி போகிறார், வீட்டை மாத்துறாரு. ஆண்டவரையே தாவீது தேடுறதுனால ஆண்டவர் அந்த இடத்தையே ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். அதை தான் இன்னைய வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம், பரலோகத்தையும் நம்ம சீயோன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். தேவனை துதிக்கிற ஸ்தலமாய் மாறிவிட்டது. ஆனால் அப்படிப்பட்ட சீயோனாய் இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து, ஏன்னா உங்களை என்ன எதுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தினால், அவருடைய துதியை சொல்லி வருவதற்காக. அப்படிப்பட்ட நம்மை பார்த்து ஆண்டவர் இந்த காலையில் சொல்லுகிறார், சீயோனே எழும்பு. ஏன் எழும்புனா, நான் பலவீனம் அடைந்து விட்டேன், நான் தோற்று போய் விட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சீயோன் ஆகிய உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பலவீனத்தை விட்டு எழும்பு. நீ பலவீனமானவன் கிடையாது, நீ பலப்படுத்தப்பட்டவன். உன் சுய பலத்தினால் அல்ல, உன் அறிவின் பலத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தினால நீ பலப்படுத்தப்பட்டவன். ஆண்டவன் நமக்கு எப்படி பலனை கொடுத்திருக்கா தெரியுங்களா? உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். எங்கெல்லாம் நமக்கு பலவீனம் சொல்றோமோ ஆண்டவர் சொல்றார், அங்கெல்லாம் நான் உனக்கு பலனாய் இருக்கிறேன் என்றார். சீயோனே எழும்பு, நீ பலப்படுத்தப்பட்டவன். 52வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. 2வது பார்க்கிற ஆண்டவர் சொல்றார், தூசியை உதறிவிட்டு எழும்பு. வாசிங்க. எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. 2வது ஆண்டவர் சொல்கிறார், தூசியை உதறிவிட்டு எழும்பு. ஏன் தூசி படிஞ்சது அப்படின்னா, நீ கொஞ்ச நாள் இல்லை, 2-3 நாள் இல்லை, பல நாட்களா ஒரே இடத்துல உட்கார்ந்துட்ட. எப்படி உட்கார்ந்துருக்கேன்னா, நான் சிறைப்பட்டு போயிருக்கிறேன், உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்றார், உன்னை சிறையிருப்பிலிருந்து எப்பொழுதோ நான் விடுதலை ஆக்கி விட்டேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சிறையிருப்பை விட்டு எழும்பு. ஏனென்று சொன்னால், நீ சிறைப்படுத்தப்பட்டவன் அல்ல.
என்றைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாயோ அன்றைக்கே ஆண்டவர் உன்னை விடுதலையாக்கி விட்டார். அது பாவமோ சாபமோ தோஷமோ வேற எதுவா இருந்தாலும் அன்றைக்கு ஆண்டவர் விடுதலையாக்கி விட்டார். ஆனா அது தெரியாம அநேக சீயோன்கள் இங்க என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா? ஒரே இடத்துல உட்கார்ந்து மேல தூசி படிந்து போயிடுச்சு. நம்ம ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டே இருந்தோன்னா உயிரோடே இருந்தா கூட சரிங்க, நம்ம மேல என்ன படும்? தூசி படிஞ்சிடும். தட்டுவோம். எவ்வளவு தட்டுவோங்க? இங்க தான் தட்ட முடியும், இப்படி தட்ட முடியும், அவ்வளவுதான். வேற எங்கெல்லாம் உட்கார்ந்து நமக்கு தெரியாது. ஒரே இடத்துல உட்கார்ந்து இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை தூசி படிந்த நிலையில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சிறையிருப்பிலிருந்து நீ எழும்பு, நீ விடுவிக்கப்பட்டவன் என்கிறார். அடுத்ததாக ஆண்டவர் சொல்லுகிறார், எங்க எழுந்துக்க சொல்றார் தெரியுங்களா? எபேசியர் 5:14 வாசிங்க. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து, எபேசியர் 5:14 வாசிங்க. தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது. உண்மை. தாவீது சொல்லுகிறார், அந்த நாட்கள்லயே ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் யாருங்க பிஸியான ஆளு, எப்போ எந்த பக்கம் சண்டைக்கு வருவானே தெரியாது. சாலமோன் சொன்னா கூட நியாயம். ஏன்னா சாலமோன் காலத்தில் சுற்றிலும் சமாதானம் தான் இருந்தது. நான் எப்பவுமே தேவாலயத்துக்கு போவேன்னு சொன்னாலும், ஆனால் எப்போ எவன் சண்டைக்கு வருவானே தெரியாது. கூட இருக்கிறவனே குடும்பத்தில் இருக்கிறவனே தாவீதுக்கு எழும்பினாங்க. அவ்வளவு பிஸியா இருந்த தாவீது அந்தி சந்தி மத்தியான வேளையில தேவனை நோக்கி கூப்பிட்டார். தவறாமல் தேவாலயத்துக்கு போனார். அப்பவே அப்படின்னா இன்றைக்கு நாம எப்படி இருக்கணும்? வருஷத்துக்கு ஒரு முறை ஆலயத்துக்கு போகணும். ஆலயத்துக்கு போவாங்க. எல்கனாவும் தன் 2 மனைவிமார்களையும் கூட்டிட்டு பெனினாலின் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு போவார்கள். ஒவ்வொரு முறையும் போவாங்க, பலவிதமான சம்பவங்கள் நடக்கும். ஆனா ஒரு முறை கூட இந்த அன்னாள் தேவாலயத்துக்கு போனாலே ஒழிய ஒரு முறை கூட தேவனை சந்திக்கவே இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நாமும் தேவாலயத்துக்கு வருகிறோம், தேவனை சந்திக்கிறோமா? போதகர்களை சந்திக்கிறோம், சபையில் இருக்கிற சக விசுவாசிகளை சந்திக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, தேவனை சந்திக்கிறோமா? போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தவங்கலாம் கையை உயர்த்துங்களேன். நம்ம மேக்சிமம் வந்திருப்போம். கொஞ்சம் நல்லா தான் கையை உயர்த்துங்களேன். ஒரு சிலரை தவிர மற்ற எல்லாரும் போன வாரம் வந்தோம். சரிங்களா? போன வாரம் வந்த நம்முடைய வாழ்க்கையில நம்மில் எத்தனை பேர் தேவனை சந்தித்தீர்கள்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. போன வாரம் ஆலயத்துக்கு வந்தோம், பாடலை பாடணும், பிரசங்கத்தை கேட்டோம், எழுந்துலாம் போகல, முழுமையா தான் ஆலயத்தை அட்டன் பண்ணோம். ஆனா நம்மில் எத்தனை பேர் தேவனை சந்தித்தோம்? இந்த அன்னாள் வாழ்க்கையில் அதுதான். வருஷந்தோறும் ஆலயத்துக்கு வந்தாங்க, ஆலயத்தை சந்தித்தாங்களே தவிர ஆலயத்தில் வாசம் பண்ணி கொண்டிருந்த தேவனை சந்திக்கவே இல்லை. அதனால தான் அவங்க வாழ்க்கையில துக்கம் இருந்துகிட்டே இருந்தது. இன்றைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் தேவனை சந்திப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் இதோட முடிஞ்சு போயிடும். நீங்க தேவனை சந்தித்தீங்கன்னா உன் துக்க நாட்கள் முடிந்து போயிடும். பாஸ்ட பார்த்தாலாம் சொல்லாதீங்க. சில நேரத்தில் பாஸ்ட பார்த்து இல்லாத துக்கம் கூட வந்துற நாட்கள்லாம் உண்டு. உண்மையா பொய்யா சொல்லுங்களேன்? உண்மைதாங்க. நானும் மனுஷன்தான், பாஸ்டும் மனுஷன்தான். சில நேரங்களில் நல்லாவே இருந்திருப்பீங்க, எங்க கிட்ட பேசுறதுனாலேயே சில நேரத்தில் என்ன இருக்கும், ஒரு புதுசாக ஒரு துக்கமே கூட வந்திருக்கும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, ஆலயத்துக்கு வந்தா தேவனை சந்திக்கணும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. கட்டாயம் தேவனை சந்தித்தே ஆகணும். இல்லைன்னா நான் உண்மை சந்திக்காம போக மாட்டேன் ஆண்டவரே, அந்த ஒரு வைராக்கியத்தோட ஆலயத்துக்கு வாங்க. கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. இந்த அன்னாள் வாழ்க்கையில் நடந்த காரியங்களை தான் நாம் தியானிக்க போகிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1:9 வாசிங்க. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலை அண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். இங்கே பார்க்கிறோம், அன்னாள் எழுந்திருந்தாள். ஹல்லேலூயா. முக்கியமான வார்த்தை, நீங்க அண்டர்லைன் பண்ண நான் சொல்லலை, குறித்துக் கொள்ளுங்க. அன்னாள் எழுந்திருந்தாள். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருஷம் அன்னாள் வருவா, பெனினாள் வருவாங்க, பெனினாளுடைய பிள்ளைகளோட வருவாங்க, அடுத்து எல்கானா வருவாங்க. வருஷந்தோறும் வந்து தேவாலயத்தில் வந்து தேவன ஆலய ஆராதனைக்கு வருவாங்க, தேவனை சந்திக்க வருவாங்க, பலியிடுவாங்க. அப்படி பலியிடுகிற நேரத்தில் எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுப்பார் எல்கானா. மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, அடுத்த பெனினாலா அன்னாளாகிய மனைவிக்கு,
அவங்களுக்கு பிள்ளை இல்லை. எல்லாம் கொடுத்த உடனே சில சம்பவம் நடக்கும். என்ன அப்படின்னும் போதுன்னா, ஒவ்வொரு முறையுமே ஆலயத்துக்கு வரும்போது பிள்ளை இல்லாதனால இந்த அன்னாள் யாருன்னா மலடியா இருக்கிறார். அதனால சரியான வார்த்தை சொல்லணும்னா சக்களத்தி. யாரு? இந்த வார்த்தை கேட்ட சிலருக்குலாம் ஒரு மாதிரியா தோணும். இது தமிழ் வார்த்தை தான், கெட்ட வார்த்தை கிடையாது. சரியான வார்த்தை சக்களத்தி, கோ சிஸ்டர். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? சாரி, கோ சிஸ்டர்னு கூட சொல்லக்கூடாது. அதை ஆங்கிலத்தில் என்ன வருங்க? பிரதருடைய ஒய்ஃபு தான் கோ சிஸ்டர்னு சொல்ல முடியும். ஒரே புருஷனுக்கே 2 மனைவி. மறுமனையாட்டி இல்லை, 2 பேருமே மனைவிகள் தான், மறுமனையாட்டி கிடையாது. சரி வேண்டாம், அது அந்த ஆராய்ச்சியில் அப்புறம் விட்டுரும். ஸோ இந்த சக்களத்தி என்ன பண்ணுறாங்கன்னா, பெனினால் அன்னாளை வேதனைப்படுத்துவாங்களாம். நீ மலடி என்று சொல்லி குத்தி 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 பேசுவாங்க. இப்படி பேசின பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, நடக்கிற சம்பவம் என்னன்னா, அன்னாள் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. உடனே எல்கானா வருவார். அன்னாளே, ஏன் அழுதுகிட்டு இருக்கிற? 10 குமாரரை பார்க்கலாம், நான் உனக்கு அதிகம் இல்லையா? அவங்கள விட உனக்கு நான் ரெட்டத்தனையாக தானே கொடுக்குறேன், நீ ஏன் கவலைப்படுற? ஆனாலும் அண்ணால் என்ன பண்ணாங்க, அழுதுகிட்டு உட்கார்ந்தே இருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்த வேலை முடியும், திரும்பி போயிடுவாங்க. இப்படி தான் ஒவ்வொரு வருடமும் நடந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் இந்த வருடம் அன்னாள் எழுந்திருந்தாள். எதை விட்டு எழுந்தாள்னா, தன் கண்ணீரை விட்டு எழுந்தாள். நான் தேவாலயத்துக்கு வந்தேன், ஒவ்வொரு வருஷமும் இப்படி தான் நடக்குது. அதனால இந்த முறை நான் என்ன பண்ண போறேன், அவரை சந்திக்காம போக போறது இல்லை. நேர தேவாலயத்தில் என்ன பண்றாரு அண்ணால், இப்போ எழுந்திருந்து தேவ சமூகத்துக்கு போக ஆரம்பிக்கிறார். சரியா சொல்லணும்னா, தேவாலயத்துக்கு வந்தா தேவ சமூகத்துக்குள்ள போகல. ஒவ்வொரு வருஷமும் அண்ணால் ஒவ்வொரு வருஷமும் எருசலேம் தேவாலயத்துக்கு வந்தாங்க. எப்ராயிம் தேசத்திலிருந்து எருசலேமுக்கு வருவாங்க. எருசலேமில் வந்து தேவாலயத்துக்கு போனாங்க. ஆனா தேவ சமூகத்துக்கு போகவே இல்லை. ஆனா இந்த முறை அண்ணால் உறுதியா வந்தா, நான் தேவாலயத்துக்கு மட்டும் வந்து போறதுனால தான் என் துக்கம் மாறல, இந்த முறை நான் தேவாலயத்தில் மட்டும் இல்லை, தேவ சமூகத்துக்கு போறேன்னு எழுந்திருந்தார். உங்க வாழ்க்கையில கூட தேவாலயத்துக்கு மட்டும் வந்திருப்பீர்கள் சொன்னால் ஒரு தீர்மானம் எடுங்க, இன்றைக்கு நான் தேவ சமூகத்துக்குள்ள போக போறேன். நீங்க தேவ சமூகத்துக்குள்ள போக எழுந்திருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உன் துக்க நாட்களுக்கு இன்றைக்கு ஒரு முடிவை கொடுப்பார். ஹல்லேலூயா. அண்ணால் எழுந்திருந்து இப்ப எங்க போறாருன்னா, தேவ சமூகத்துக்குள்ள போறாங்க. தேவ சமூகத்தில் போனதுனால தான் அவங்க வாழ்க்கையில அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். 10ஆம் வசனத்தை வாசிங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி போதங்க. 2வது பார்க்கிறோம், அண்ணாவுடைய வாழ்க்கையில இப்போ ஆண்டவர் அண்ணாள் தேவ சமூகத்தில் போயிட்டு மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அப்படி என்றால் இதற்கு முன்பாக அண்ணாள் வருஷம் வருஷம் தேவாலயத்துக்கு வந்தாலும் சடங்கின்படி வந்து போனாலே ஒழிய, சம்பிரதாயத்தின்படி அண்ணாள் தேவாலயத்துக்கு வந்தாலே ஒழிய, அல்லது கணவனுடைய கட்டாயத்தினாலோ வந்திருக்கலாம். ஆனா ஆலயத்துக்கு வந்தாங்க, தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா வசனம் இப்ப தெளிவா சொல்லுது, அண்ணாள் ஆண்டுடைய சமூகத்தில் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாள். வருஷம் வருஷம் ஆலயத்துக்கு வருவாங்க. ஏன்னா 7ஆம் வசனம் அப்படிதான் சொல்லுது, வருஷந்தோறும் அவங்க ஆலயத்துக்கு வந்தாங்க. ஆனா இப்பொழுதுதான் அவங்க விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அண்ணாள் பண்ண விண்ணப்பத்தை பார்ப்போங்களா? 11ஆம் வசனத்தை வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. அண்ணாளுடைய ஜெபத்தை கொஞ்சம் அப்படியே தியானிப்போங்களா? எழுந்திருந்த அண்ணாள் மனம் கசந்து மிகவும் அழுது விண்ணப்பம் பண்றாங்க. அவங்களுடைய விண்ணப்பத்தில் பார்த்தா ஒரு 4 காரியங்களை என்னோட ஆண்டவர் பேசினார். அந்த 4 காரியத்தை சுருக்கமாக சொல்கிறேன், கவனிங்க. முதலாவது, அண்ணாள் தேவனை உயர்த்துகிறாள். அண்ணாள் சொல்ற வார்த்தை என்னன்னா, சேனைகளின் கர்த்தாவே, அதாவது இராணுவங்களின் தேவனே, எனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனே. ஒவ்வொரு நாளும் சொல்றதை விட
நிச்சயம் ஒவ்வொரு நாளும் இருந்திருக்கும். ஏன்னா தேவாலயத்திலே வந்து பெண்ணினால் அண்ணால வேதனைப்படுத்தினா வீட்டில் எவ்வளோ வேதனைப்படுத்திருக்கலாம். ஏன்னா ஒரே வீட்டில் தானே இருக்கிறாங்க. அப்படி நான் ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு வருடமும் என்ன பண்ணுறேன், எனக்கு யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கிறது. அந்த யுத்தத்தில் நான் காயப்பட்டு கொண்டே இருக்கிறேன். ஆனால் யுத்தத்தில் ஜெயம் கொடுக்கிறவர் நீர் என்பதை அறிந்திருந்த அண்ணால் சொல்கிறாங்க, வேற வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்கலாம்ல, ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கலாம், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் சொல்லியிருக்கலாம். ஆனால் அண்ணால் செய்த ஜெபத்தில் வார்த்தை பார்த்தீங்கன்னா, சேனைகளின் கர்த்தாவே, எனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனே. ஜெபத்தில் அண்ணால் தேவனை உயர்த்தினாள். ரெண்டாவது என்ன செய்கிறாங்க தெரியுங்களா? ரெண்டாவது தன்னை தாழ்த்தினாள். அந்த ஜெபத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அடியாளை. அண்ணால் வந்து அங்கே சொல்கிற ஒரு வார்த்தை அடியாளை, கண்ணோக்கி பாரும். அதாவது சரியா அதனுடைய அர்த்தத்தை பார்த்தோன்னா, வேலைக்காரிக்கு ஒப்பா தன்னை சொல்லுகிறார். அண்ணால் வந்து வேலைக்காரி கிடையாது. அண்ணால் யார்னா எல்கனாவுடைய சொந்த மனைவி, மறுமனையாட்டியும் கிடையாது. அவருக்கு 2 மனைவி. அந்நாட்களில் அதற்கு ஒரு வரைமுறை இல்லாமல் இருந்ததுனால 2 மனைவி இருந்தாங்க. சரிங்களா? அப்போது அண்ணால் யார்? மனைவி. மனைவியானவள் இங்கே தேவ சமூகத்தில் தன்னை ஒரு வேலைக்காரிக்கு ஒப்பாக, அதே அண்ணால் என்ன சொல்லியிருக்கலாம் தெரியுமா? ஆபிரகாமின் குமார்த்தியாகிய எனக்கு இறங்க ஆண்டவரே சொல்லாமா? தாராளமாக சொல்லலாம். அண்ணால் யாரு? ஆபிரகாமின் குமாரத்தி தானே. ஆனால் அண்ணால் அங்கே போயிட்டு ஆபிரகாமின் குமாரத்தியாகிய எனக்கு இறங்க ஆண்டவரே அப்படி கேட்கல, அடியாளை. தன்னை எந்த அளவுக்கு கீழே தாழ்த்த முடியுமோ தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாங்க. மூன்றாவது அண்ணாவுடைய விண்ணப்பத்தில் ஒரு காரியத்தை கவனிக்கலாம். தேவனால மட்டுமே முடியும் என்று அண்ணால் விசுவாசிக்கிறார். ஹல்லேலூயா. அண்ணாவுடைய ஜெபத்தை பார்த்தீங்கன்னா அவள் ஒரு ஜெப குறிப்பை வைக்கிறார். தேவனால மட்டும்தான் முடியும். அதாவது அந்த வசனத்தை வாசிங்க. உமது அடியாளுக்கு, அதாவது என்னை நினைத்தருளும், குறிப்பா அந்த வார்த்தை தாங்க, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளும். ஹல்லேலூயா. அண்ணாவுடைய முக்கியமான ஒரு ஜெபம் என்னன்னா, நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்கன்னா நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். இந்த காலையில் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறல்ல, கண்ணை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி சொல்லுவோமா, ஆண்டவரே என்னை நினைச்சிடுங்க ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தையின் மத்தியிலேயே ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுமா. நீங்கள் எந்த துக்கத்தோடு இருந்தாலும் சொல்லுங்க, என்னை நினைத்தருளும் ஐயா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேன்னா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உதவாத என் நீதி உதவாதே, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத என் நீதி உதவாதே, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத என் நீதி உதவாதே,
நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நினைத்தருளும், ஆண்டவரே நினைத்தருளும், ஆண்டவரே உம்மால மாத்திரம்தான் என் வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, உம்மால மாத்திரம்தான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த துக்கத்தின் அனுபவத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். நினைத்தருளும் ஆண்டவரே. ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் நீர் பண்ணின உடன்படிக்கை நினைத்தருளி சிறையிருப்பில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்ட தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த காலை வேளையில உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற தேவரீர் உம்முடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்பிலிருந்து விடுதலையை கொடுத்து துக்க நாட்களுக்கு முடிவை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சோ ஆண்டவருடைய தெளிவா புரிந்து கொண்டிருந்த அன்னால், நீங்க மட்டும்தான் எனக்கு அற்புதம் செய்ய முடியும், நினைத்தருளும் ஆண்டவரே என்று சொன்னார். அவங்களுடைய ஜெபத்தில் அடுத்த பகுதியை பார்ப்போம் என்று சொன்னால், தன் தேவையை அறிந்து அன்னால் ஜெபிக்கிறான். என்ன கேட்கிறானா, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க, அந்த ஆண் பிள்ளையை நாங்க உமக்கே கொடுத்துறேன். புரியுதுங்களா? என்னெல்லாம் ஜெபம் பண்ணிக்கலாம் அன்னால். அன்னால் இடத்துல நாம இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? என்னுடைய சக்களத்தியாகிய பெனினாளுக்கு முன்பாக என்னை சாட்சியாய் நிறுத்த ஆண்டவரே, ஜெபம் பண்ணிருப்போமா? நியாயம் செய்ய ஆண்டவரே, எனக்கும் என் சக்களத்துக்கு என்ன பண்ணுங்க, நியாயம் செய்யுங்க ஆண்டவரே. என்னை எவ்வளவு கொடுமைப்படுத்திட்ட ஆண்டவரே, நீ நீதி உள்ளவர் இல்ல, நீ நீதி செய்ய ஆண்டவரே சொல்லியிருக்கலாம்ல. என் துக்கத்துக்கு காரணம் சக்களத்தி அல்ல, நான் மலடியா இருக்கிறது தான் துக்கத்துக்கு காரணம். அவங்க பேசாங்கன்னா பேசிட்டு போட்டோம், அது அவங்க காரியம். ஏன் துக்கத்துக்கு காரணம் நான் மலடியா இருக்கிறது தான். ஸோ மலடி என்ற பெயர் மாறனா எனக்கு பிள்ளை வேணும். எனக்கு 4 பிள்ளை கொடுங்க, 5, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க, அந்த பிள்ளையை நான் உங்ககிட்டே கொடுத்துறேன். ஒரே ஒரு பிள்ளை பிறந்துட்டா போதும், என்னை பார்த்து யாரும் என்ன சொல்ல முடியாது, மலடின்னு சொல்ல முடியாது, என்னை யாரும் ஒன்று சொல்ல முடியாது, என் துக்கம் மாறிடும். புரியுதுங்களா? தன் தேவை என்னவோ அதை அறிந்து சரியாய் போய் தேவ சமூகத்தில் வைக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில உங்க துக்கத்துக்கு காரணம் என்ன என்பதை கண்டுபிடிச்சிருக்கீங்களா? உங்க துக்கத்துக்கு என்ன காரணமோ அதை மட்டும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, என் துக்கத்துக்கு இதுதான் காரணம், அதனால இதை எனக்கு செய்யுங்கன்னு கேளுங்க. இல்லை துக்கத்துக்கு காரணத்தையே கண்டுபிடிக்க முடியலாம், அவர்கிட்ட போய் சொல்லுங்க, ஆண்டவரே என் துக்கத்துக்கு காரணத்தை கூட என்னால் கண்டுபிடிக்க முடியல, துக்கத்தை மாற்றன்னு கேளுங்க. தேவையை அறிந்து ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 13ஆம் வசனத்தை வாசிப்போம். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, ஆமென், அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாளாம், உதடுகள் மாத்திரம் அசைந்ததாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உதடுகள் அசைகிறது, வாயிலிருந்து சத்தம் வருகிறது, ஆனா இருதயம் தேவனோடு பேசுகிறதா? நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம அநேகர் ஜெபிக்கிறோம், இதை கேட்டுக்கொண்டே இருக்கும் போதே ஒரு மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. அதுக்காகத்தான் நாங்களாம் வாயை திறந்தே ஜெபிக்கிறது இல்லை, பார்த்தீங்களா? அதுக்காக தான் நாங்களாம் என்ன செய்யறதில்ல, வாயை திறந்தே ஜெபிக்கிறது இல்லை. அன்னால் போல ஒரு அனுபவம் வரும்போது உதடுகள் பேசட்டும், உதடுகள் அசையட்டும், இருதயம் பேசட்டும். நான் சொல்றது புரியுதுங்களா? உதடுகள் அசைதாலும் வாயிலிருந்து சத்தம் வந்தாலும் இருதயம் பேசியே ஆகணும். நான் சொல்றது அர்த்தம் புரியுதா இல்லைங்களா? இன்னைக்கு அநேகர் எப்படின்னா, நான் அமைதியா ஜெபிக்கிறேன், என் இருதயம் பேசுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியுங்களா? இருதயம் பேசல, இருதயம் எங்கெங்கயோ சுத்திக்கிட்டு இருக்குது. ஜபத்துக்கு ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்லுங்க, கவனிங்க. எல்லாருமே வாயை திறந்து ஜெபிக்கிற அனுபவம் வேணும். வாயை திறந்து ஜெபிக்கணும், சத்தமாக தான் கிடையாது. உங்கள் வீட்டில் உங்கள் சத்தம் உங்கள் காதில் விழணும். அந்த ஜப அனுபவம் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் சரியாக ஜெபம் பண்ணவே முடியாது. இல்லை நான் ஆவியில் அப்படியே நிறைந்து அப்படியே இருக்கிறேன்,
நீங்கள் எப்படி இருப்பீங்க என்பது எனக்கும் தெரியும், ஏன்னா நானும் இருந்திருக்கிறேன். எப்போ இருக்கணுமோ அப்போ மட்டும்தான் இருக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் சாதாரணமாகவே 2 மணி நேரம்லாம் சாதாரணமாக நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிற ஆளாக இருந்தால் நீங்கள் ஆவியிலேயே மிதக்க முடியும். நான் அதை ஏற்றுக்கிறேன், நம்புகிறேன். 10 நிமிஷம் ஜெபிக்கிறதுக்குள்ளவே ஒரு டயர்டாகிது. 1 மணி நேரம் ஜோம் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வருதுன்னா உங்களாலனா நான் எல்லாரையும் சொல்கிறேன்ல, நான் பொதுவாக வார்த்தையை சொல்கிறேன். 10 நிமிஷம் ஜெபிக்கிறதே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா அப்படிப்பட்டவர்களால் நான் உதட அசைக்காம, அதாவது வாயிலிருந்து சத்தம் வராமலே நான் ஆவியில் தேவனோடு உறவாடுறேன்னு சொல்கிறத நான் நம்பவே மாட்டேன். நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற அநேகர் நம்ப மாட்டாங்க. ஏன்னா 10 நிமிஷமே ஜெபிக்க முடியல. உங்களால் எப்படி நான் ஆவியில் ஆண்டவரோடு உலாவி கொண்டிருக்கிறேன்? அது வேற ஆவி, உண்மை. ஸோ எல்லாருமே வாயை திறந்து ஜெபிக்கிற அனுபவம் அவசியம். சத்தமாக தான் கிடையாது, வீட்டுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு வாயை திறந்து ஜெபிங்க. நீங்கள் ஜெபிக்கிற சத்தம் உங்கள் காதில் விழணும். அப்போ தான் கான்சியஸோடு உங்களால் ஜெபிக்க முடியும். நீங்கள் ஜெபித்து 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 பழக 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 அதுக்கு பிறகு உட்காந்துட்டே இருப்பீங்க. சுற்றியும் சத்தம் வந்தால் கூட சரி, நீங்கள் பார்த்தா ஜெபிப்பீங்க. அந்த அனுபவத்துக்குள்ளே போக முடியும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அந்த அனுபவத்துக்குள்ளே போகிறேன்னா அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? இந்த அனுபவம் அவசியம். சரி, இந்த வசனத்துக்கு வருவோம். அன்னாளுடைய இருதயம் பேசினதாம். அப்போது நம்ம வாழ்க்கையில் உதடுகள் அசைந்து ஜெபித்தாலும் சரி, வாயை திறந்து ஜெபித்தாலும் சரி, வாயிலிருந்து சத்தமே இல்லாமல் ஜெபித்தாலும் சரி, ஜெபம் என்றாலே இருதயம் பேச வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெபிக்கிறோம். அநேகருக்கு உதடுகள் மட்டும் பேசி கொண்டிருக்கு, அசைந்து கொண்டிருக்கிறது. அநேகருக்கு வாயிலிருந்து சத்தம் புறப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் இருதயம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்குது. நான் உலகம் எங்கும் போய் எல்லாரையும் பார்த்துட்டு வர மாதிரி அது எங்கெங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்குது. அன்னாளுடைய ஜெபம் வித்தியாசமாக இருந்ததுங்க. உதடுகள் மட்டும்தான் அசைந்துதான், இருதயம் பேசினதான். இருதயம் தேவ சமூகத்தில் பேசிச்சு வச்சிங்களேன், கட்டாயம் கண்ணீர் வரும். எதுக்கு கண்ணீர் வரும் தெரியுமா? என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய ஆண்டவரேன்னு அழுதுவீங்க, இல்லைனா எனக்கு செய்த அற்புதத்துக்காக ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லுவீங்க. இருதய தேவ சமூகத்தில் பேசினாலே அந்த இடம் வித்தியாசமாக இருக்கும். நான் சொல்றது அர்த்தம் புரியுதுங்களா? உங்கள் இருதயம் ஜெபத்தில் இருதயம் பேசணும். உதடுகள் அசைகிறது அவசியம்தான், இல்லை அசையாமல் கூட இருக்கலாம். அல்லது வாயிலிருந்து சத்தம் அவசியம்தான், இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் இருதயம் பேசுவது மிக மிக அவசியம். இருதயத்திலிருந்து சத்தம் வெளிப்படவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் இந்த உதட்டிலிருந்து பேசுகிற சத்தத்தை கவனிக்க மாட்டார். வாயிலிருந்து புறப்படுகிற சத்தத்தை விட அவர் இருதயத்திலிருந்து பேசுகிற சத்தத்தை தான். இருதயம் பேசினா எப்படி தெரியுங்களா? என் வாழ்க்கையின் சில அனுபவத்தை சொல்லணும்னா, அநேக நேரங்களில் நான் மாடியில் போய் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே எனக்கு ஜெபிக்கலாம் முடியல, பேசாமல் நடந்து நடந்து அழுதுகிட்டே இருப்பேன். அழுதுன ஐயோ என்னை கைவிட்டீங்களே, என்னை எப்படி, அந்த புலம்பெல்லாம் கிடையாது. என் கண்ணீர் தான் ஜெப வார்த்தைகள். அந்த கண்ணீரை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்கும் புரியாமல் இருக்கலாம். ஆனால் கண்ணீரிலிருந்து கண்ணீர் விடுற எனக்கு தெரியும், என் கண்ணீரை காண்கிற தேவனுக்கு தெரியும் நான் எதுக்காக ஜெபிக்கிறேன்னு. புரியுதுங்களா? எனக்கு மட்டும் இல்லை, நம்ம அநேகருக்கு அந்த அனுபவம் இருக்கலாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த அன்னாள் செய்த காரியம் பார்த்தீங்கன்னா, உதடுகள் அசைந்தது, இருதயம் கர்த்தரோடு பேசினது. இந்த காலை வேளையில நம்முடைய ஜெப அனுபவம் எப்படி இருக்குது? கர்த்தரோடு பேசுகிறோமா? இருதயம் கர்த்தரோடு பேசணுங்க. இருதயம் கர்த்தரோடு பேசாவிட்டால் அது ஜெபமே கிடையாது. ஜெபமே கிடையாது. ஆகாயத்தில் சிலம்பம் பண்றதுக்கு சமமா இருக்கும். வெண்கல சத்தம் போல சத்தம் தான் வரும். இருதயத்தில் தேவனோட கனெக்ட் ஆகுங்க. கர்த்தர் உங்க ஜெபத்திற்கு பதில் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 15வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அன்னாள் பிரத்யுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். ஆமென். அன்னாளுடைய அனுபவத்தை பார்ப்போம் என்று சொன்னால், அடுத்து அன்னாள் நான் சொல்றாங்க, கர்த்தருடைய சமூகத்தில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அதாவது ஒரு காரியத்தை பாருங்க, இதுக்குள்ள தண்ணி இருக்கு, இதை வர ஒரு சின்ன ஸ்பூன் ஏதாச்சும் போட்டு உள்ளே இருக்கிற தண்ணியை நான் என்ன பண்ணலாம்? மொண்டு மொண்டு எடுக்கும்போது முழுமையாக எடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் மொத்தமாக கொட்டிட்டா மொத்தம் வந்துடும்ல. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஜெபம் எப்படித்தமா இருக்குது? மொண்டு மொண்டு ஊற்றுறோம். இருதயத்தில் தான் இருக்குது ஜெப குறிப்புகள், மொண்டு மொண்டு ஊற்றிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் போய் மொண்டுலாம் ஊற்றாதீங்க, மொத்தமாக ஊற்றிடுங்க.
மொத்தமா ஊத்தின ஆண்டவர் சமூகத்துல. ஏன் மொண்டு மொண்டு ஊத்துறேன் தெரியுமா? 2 மக் எடுத்து ஊத்துறோம், 3 டைம் ஆயிடுச்சு, அடுத்து என்ன ஆயிடணும், அந்த பொறுப்புகள் இருக்குல்ல, அதை செய்யணும், இதை செய்யணும். தேவ சமூகத்துல இருதயத்தை ஊற்ற பழகுங்க. துக்கம் இருக்கா? துக்கம் மாறணும், மாறிதான் ஆகணுங்க. அப்ப என்ன செய்தாகணும்? இருதயத்தை தேவ சமூகத்துல ஊற்ற வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மில் அநேகர் இருதயத்தை தேவ சமூகத்துல முழுவதுமாய் ஊற்றுவதற்கு பதிலாக இருதயத்திலிருந்து மொண்டு மொண்டு ஊற்றிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி, நம்முடைய அனுபவங்களுக்கு ஏற்ற மாதிரி, எங்கேயோ கற்றுக்கொண்டதுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம ஞானத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்றோம்? நம்ம ஜப குறிப்பை மொண்டு மொண்டு ஊற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சமூகத்துலலாம் அப்படிலாம் இல்லைங்க. மொண்டு மொண்டு ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் தான் வெளியே வந்திருக்கும், மீதி இருக்கும். மீதி இருந்தால் என்ன தெரியுங்களா? திரும்ப அது சுரந்துடும். மொத்தமாக தேவ சமூகத்தில் ஊற்றுங்க. அன்னாள் அதை தான் செய்தாங்க. அப்படி செய்ததுனால அன்னாள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ மாற்றங்கள். எங்கே ஊத்துறாங்க தெரியுங்களா? அன்னாள் தன் இருதயத்தை தேவ சந்நிதியில். ஒரு 3 வசனங்களை வாசிக்கிறீங்களா? 10ஆம் வசனத்தை வாசிங்க. அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. கர்த்தரை நோக்கி தேவ சமூகத்துக்கு போயாச்சா? அடுத்து 12ஆம் வசனத்தை வாசிங்க. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் எங்க ஊத்துறாங்க இருதயத்தை? கர்த்தருடைய சந்நிதியில. அடுத்து 15ஆம் வசனத்தை வாங்க. அதற்கு அன்னாள் பிரத்யுத்தரமாக, கடைசி பகுதி, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். பாத்தீங்களா? அப்போ அன்னாள் செய்த காரியங்களை பார்த்தீங்கன்னா தேவ சமூகத்தில் அல்லது தேவனிடத்தில் அல்லது தேவ பிரசன்னத்தில் தேவ சந்நிதியில் தன் இருதயத்தை ஊற்றி விட்டாள். நம்முடைய அனுபவம் எப்படி இருக்கு தெரியுங்களா? அநேக நேரங்களில் தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிறோம், நம்முடைய இருதயத்திலிருந்து மொண்டு மொண்டு கொடுக்கிறோம். ஆனால் அநேகர் மனுஷரிடத்தில் இருதயத்தை ஊற்றிடுறோம். நம்ம பிரச்சனைகளை சில மனுஷரிடத்துல சொல்லும் போது அழுதுறோம்ல, சொல்றோமா இல்லைங்களா? அழறோமா இல்லைங்களா? ஆனா தேவ சமூகத்துல சொல்லும் போது அதே கண்ணீர் வருகிறதா? காரணம் என்ன தெரியுங்களா? நான் பிராக்டிக்கலா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட ஆண்டவர் எப்படி பேசினாரோ அதை அப்படியே உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். மொண்டு மொண்டு ஊத்துனா என்ன வரங்க? வராது. தேவ சமூகத்துல போகும்போது மொண்டு மொண்டு ஊத்துறோம். ஆனா மனுஷங்க கிட்ட பேசும்போது என்ன பண்றோம்? இருதயத்தை மொத்தமா ஊத்திடுறோம். மனுஷங்க கிட்ட ஒண்ணு மொண்டு மொண்டு ஊத்துங்க, தேவ சமூகத்துல மொத்தமா இருதயத்தை கொட்டிடுங்க. அன்னால தான் செய்தாங்க. கர்த்தருடைய சந்நிதியில, கர்த்தரை நோக்கி தேவ சந்நிதியில தன் இருதயத்தை ஊற்றி விட்டாலங்க. ஊற்றி விட்டது தான் மிச்சம். ஆண்டவர் பெரிய அற்புதம் செஞ்சார். நம்ம ஆண்டவர் பார்த்தீங்களா? அவர் இரக்கம் உள்ளவர். அதாவது இந்த கண்ணீரை பார்த்தா அவரால் அமைதியாக இருக்கவே முடியாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிற அனுபவம் இருக்குன்னு தெரியல. நம்ம பிரச்சனைகளை நினைத்து நாம் அநேக நேரத்தில் கண்ணீர் வடிக்கிறோம். ஆனால் அதே பிரச்சனைகளுக்காக தேவ சமூகத்தில் கண்ணீரோட ஜெபிக்கிறோமானா அநேகர் வாழ்க்கையில் அது கேள்விக்குறிதான். கண்ணீர் வடிக்கிறோம், என்னை இப்படி பேசிட்டாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு, இது நடந்துடுது, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க, எனக்கு இந்த வியாதி வலியை கொடுக்குது, நான் இப்படி ஏமாற்றப்பட்டுட்டேன், எனக்கு நீதி கிடைக்கல, எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இதுக்கெல்லாம் அநேக நேரத்தில் நாம தனித்து அழுகிறோம் அல்லது மனுஷர்கள் முன்பாக அழுகிறோம். தேவ சமூகத்தில் அழுது ஜெபிக்கிறோமா? ஜபங்களில் பயங்கர பவர்ஃபுல்லான ஜபத்தில் ஒரு ஜபம் கண்ணீரின் ஜபம். எல்லாரும் அழுது ஜெபம் பண்ணலாம், அந்த ஜபத்தை நான் சொல்லலை. தேசத்துக்காக கண்ணீரோடு நிற்போன்னு சொல்லுவேனே, அந்த ஜபத்தை நான் சொல்லலை. நீங்களும் தேவனும் 1 to 1, வேற யாரும் கிடையாது. நீங்களும் தேவனும் அந்த இடத்துல நீங்க கண்ணீரோடு நின்னா போதுங்க, ஆண்டவர் செய்து பயங்கரமா இருக்கும். என் வாழ்க்கையில சிலதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அநீதி இழைக்கப்பட்ட இடத்துல என்னால் ஜெபிக்க முடியல, நான் கண்ணீரோட தான் நின்ன ஆண்டவர் கிட்ட. மிஞ்சி போன ஒரு 15 நிமிஷம் தான் இருந்திருக்கும். ஆனால் அதுக்கு பிறகு ஆண்டவர் செய்ததை பார்த்து நான் பயந்தேன். தயவு செய்து வேணாம் ஆண்டவரே, போதும், இதுக்கு மேலே வேணாம் ஆண்டவரே, இதுக்கு மேலே நான் தாங்குவாங்களா தெரியாது. பழி வாங்கணும் என்பது என் நோக்கம் கிடையாது. இல்லை அவங்கள அழிச்சு போடும், அவங்கள இப்படி ஆக்கிடும், அது நோக்கம் கிடையாது. நான் என் துக்கத்துக்காக தான் போய் நின்னேன். ஆனால் ஆண்டவர் செய்ததை பார்த்து பயந்துட்டேன். நான் உண்மையாகவே பயந்தேன். அருமையான தேவ பிள்ளைகளே, கண்ணீரோடு தேவ சமூகத்துக்கு போங்க. நம்ம கண்ணீர் விடுறோமே, எனக்கு இது கஷ்டமாக இருக்கே, என்னை வேதனைப்படுத்திட்டாங்களே, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே,
எவ்வளவு கண்ணீர் விடுறாங்க. அந்த கண்ணீரை தேவ சமூகத்தில் விடுங்க. அந்த கண்ணீருக்கு அவர் கொடுக்கிற பதில் இருக்கு பார்த்தீங்களா, பயங்கரமா இருக்குங்க. அங்கதான் அவர் எழும்பி வருவார். பயங்கரமான பராக்கிரமசாலியெல்லாம் அப்பதான் எழும்பி வருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அன்னாளுடைய ஜெபத்தை குறித்து பார்த்தோம். அதே நேரத்தில் அன்னாளுடைய அனுபவங்களை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இன்னொரு அனுபவத்தை 12ஆம் வசனத்தை வாசிப்போம். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். இங்க பார்க்கிறோம் அன்னாளுடைய இன்னொரு அனுபவத்தை பார்த்தீங்கன்னா, வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாள். அதாவது வெகு நேரம்னா எவ்வளோ நேரம் பாஸ்டர், எனக்கு அது தெரியாது. சுருக்கமாக சொல்லணும்னா, ஆண்டவர் பதில் கொடுக்குற வரைக்கும் ஜெபிங்க. காலையில் எழுந்து ஜெபிப்போம். நான் அந்த ஜெபத்தை பற்றி சொல்லலை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் ஜெபிங்க, மாலையில் ஜெபிக்கலாம், மதியத்தில் ஜெபிக்கலாம், இரவில் ஜெபிக்கலாம். அந்த ஜெப நேரத்தை பற்றி நான் உங்ககிட்ட பேசலை. உன் துக்க நாட்களுக்கு முடி உண்டாக்கும்படி நீங்கள் ஜெபிக்க போறீங்களே, அந்த ஜெபத்தை பற்றி இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறார் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஜெபம் எவ்வளவு நேரம் ஜெபிக்கணும் தெரியுங்களா? வெகு நேரம் ஜெபிக்கணும். வெகு நேரம்னா எப்படி? 2 மணி நேரமா, 1 மணி நேரமா, 3 மணி நேரமா? ஆண்டவர் பதில் கொடுக்கிற வரைக்கும் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். யாரு? அன்னாள். அன்னாள் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். பாஸ்டர் ஒரு விசுவாசி வந்து ஜெபிக்கிறாங்க, முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கிற சத்தம் கேட்கல, உதடு மட்டும்தான் அசையுது, கண்ணிலேருந்து தண்ணீர் வருது. கொஞ்சமாகிலும் யோசிக்க தேவையில்லையா? அவசரப்பட்டு கொஞ்சம் கிட்டேயாச்சும் போய் என்ன சொல்லியிருக்கலாம், ஏமா ஜெபம் பண்ணுற, என்னம்மா பண்ணுற, என்ன ஆச்சுமா உனக்குன்னு கேட்டிருக்கலாம். ஆனால் அதுக்கு பதிலாக என்ன சொல்கிற, எடுத்ததும் எவ்வளோ நேரம் நீ போதையில் இருப்ப? ப்ராக்டிக்கலாக சொன்ன அப்படிதான். எவ்வளோ நேரம் நீ ஆண்டவர் சமூகத்தில் வந்து போதையில் இருப்ப? அப்படிப்பட்ட ஊழியக்காரன் தான், அப்படிப்பட்ட ஊழியக்காரன் தான். ஆனால் அந்த ஊழியக்காரன் மூலமாக தான் ஆண்டவரும் பேசினார். அந்த ஊழியக்காரன் மூலமாக தான் ஒரு வார்த்தை வந்ததுமே இந்த அம்மா ஜெபத்தை நிறுத்துறாங்க. 17ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். ஆமென். அன்னாளை குறித்து நான் சந்தோஷப்பட்ட முக்கியமான காரியங்களை ஒன்று அதுதான். தான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், இதை கூட ஒரு ஆசாரியனால புரிஞ்சிக்க முடியல. ஆனாலும் அந்த ஆசாரியன் தான் சொல்றாரு, சமாதானத்தோட போன்னு சொன்னதுமே கர்த்தருடைய வாக்கா எடுத்து கொண்டு வராங்க. ஊழியக்காரனை வைக்க வேண்டிய இடத்துல வச்சாங்க. அவர் சரியா ஊழியம் செய்கிறாரோ இல்லையோ, என்னை உணர முடிஞ்சதோ இல்லையோ, அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு அவர் தான் யாரு? ஆசாரியன். அவர்கிட்ட தான் தேவ வார்த்தை இருக்குது. ஏன்னா அன்னைக்கு வேத வசனம் கிடையாது. அப்போ அவர் மூலமாக தான் வார்த்தை இருக்குது. நான் வாங்கிக்கிட்டேன், போய்கிட்டே இருக்கிறேன். இவர்கிட்ட இருந்து தேவன் இவர் மூலமாக பேச முடியும். ஒரு ஜெபிக்கிற ஒரு விசுவாசியை பார்த்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த விசுவாசியை சரி புரிஞ்சிக்க முடியலனா கூட பரவாயில்ல, பார்த்துட்டு எவ்வளோ நேரம் போதையில் இருப்பேன்னு கேட்ட ஒரு ஊழியக்காரன் மூலமாக ஆண்டவர் என்கிட்ட பேச போறாரு. அப்படிலாம் இல்லவே இல்லைங்க. சமாதானத்தோடு போன்னு சொன்னதுமே வார்த்தை ஏற்றுக்கொண்டாள். வெகு நேரம் விண்ணப்பம் என்று சொன்னால் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வரைக்கும் ஜெபிங்க. பாஸ்டர் நான் எவ்வளோ நேரம் ஜெபிக்க முடியும் பாஸ்டர், எனக்கு இந்த வேலைலாம் இருக்குது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, அந்த வேலையை விட உன் துக்கம் பெருசாக இருக்கும். உங்கள் துக்கம் பெருசாக இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நம்முடைய வேலையை விட, நம்ம மற்ற காரியங்களை விட, மற்ற பொறுப்புகளை விட அநேக கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அநேக இடத்துக்கு போகணும் வரணும் எல்லாம் இருக்கு. ஆனால் அதை விட உங்கள் துக்கம் பெரிதாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அவர் இரக்கம் செய்கிற வரைக்கும், அவர் எனக்கு பதில் கொடுக்கிற வரைக்கும் வெகு நேரம் தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுங்க. இம்மீடியட் ஆண்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை வரும், அதை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். கடைசி ஒரு அனுபவத்தை பார்ப்போம். 18ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவது என்றாள். அன்னாள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தாள். இப்ப தொடர்ந்து வாசிங்க. பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. இன்னும் குழந்தை பிறக்கலைங்க, மலடி என்ற பேர்லாம் மாறவே இல்லை. ஆனா வார்த்தை வந்ததுமே வார்த்தை அப்படியே விசுவாசித்தாள். சமாதானத்தோட போ. வந்த வார்த்தை என்ன? அதுதானே 17ஆம் வசனத்துல, இஸ்ரவேலின் தேவனாகிய தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. இந்த வார்த்தை வந்ததுமே
வார்த்தையை அப்படியே விசுவாசித்தாள் அன்னாள். வார்த்தை இன்னும் நிறைவேறவே இல்லை, இன்னும் குழந்தை உருவாகவே இல்லை, மலடி என்ற பெயர் மாறவே இல்லை. ஆனால் வார்த்தையை அப்படியே விசுவாசித்தாள். வார்த்தையை சொன்னது யாரு? ஏலி. ஏலி எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சொன்னேன், ஜெபிக்கிற விசுவாசியை பார்த்து எவ்வளவு நேரம் போதையில் இருப்பேன்னு கேட்டவர் அவர். அடுத்து பிள்ளைகளை சரியா வளர்க்கல, எச்சரிக்காத ஒரு ஊழியக்காரன். அடுத்து கர்த்தருடைய சத்தமே அவருக்கு கேட்கல. ஏன்னா இப்போ பிறக்க போறாரே சாமுவேல், அவருக்கு தான் கர்த்தர் சத்தமே கேட்குது. அப்படிப்பட்ட ஊழியக்காரனா இருந்தாலும் அன்னாள் அவர் மூலமா வந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டார். உங்க எல்லாருக்கும் சொல்கிற ஒரு வார்த்தை, கர்த்தர் மூலமாக எந்த வார்த்தை யார் மூலமா வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்க. இவரே சரியில்லை, இவர் சொல்றதை நான் கேட்கணுமா? கேட்டா உருப்படுவேன். நான் பேசுகிற வார்த்தை கொஞ்சம் கடினமாக இருக்கலாம், அது சாதாரண வார்த்தை. கேட்டால் உருப்படுவேன், இல்லைன்னா அவ்வளோதான். சர்ச்சு எல்டர் தான், சர்ச்சில் மூத்த விசுவாசி தான். ஆனால் இவரே குடும்பத்தில் பெரிய சாட்சி இல்லை. இவர் போய் நமக்கு இந்த வார்த்தை சொல்கிறாரா? சொல்கிற வார்த்தை நல்ல வார்த்தை தானே, சொல்கிற வார்த்தை நல்ல ஆலோசனை தானே. யாரானா இருக்கட்டும், ஆலோசனை நல்லா இருக்கா கேட்டுட்டு போயிட்டே இருங்க, அதை அப்பியாசப்படுத்துங்க. சொல்கிறது யாரு எவங்க? என்னை குறித்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்களேன். எவ்வளோ தெரியுங்க? ஓரளவுக்கு தான் தெரியும். புரிஞ்சிச்சிங்களா? ஏன்னா ஃப்ராங்க்லினுக்கும் பல வருஷம் பழக்கம், 96 ஆனால் அவரே என்ன சொல்கிறாரு? ஓரளவுக்கு தான் தெரியும். புரியுதுங்களா? அப்போ நம்ம வாழ்க்கையில் தெளிவாக கவனித்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு யார் எந்த ஆலோசனை சொன்னாலும், வேதத்தை முன்னிட்டு ஒரு ஆலோசனை சொல்லும்போது தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த மனுஷன் சொல்ற நபர் அதில் உண்மையே இல்லாமல் அவர் ஒரு ஆலோசனை சொல்றாரா, ஆனாலும் ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா அது கர்த்தருடைய வார்த்தை, மறந்துடாதீங்க. ஏலி அப்படிதாங்க. என்னை ரொம்ப வேதனைப்படுத்தின ஒரு வார்த்தை. ஒரு விசுவாசி அழுது ஜெபிச்சு இருக்கிறாரு, அதை கூட புரிந்துக்க முடியாம எவ்வளவு நேரம் போதையில் இருப்போமா நீ? அப்படி கேட்ட அந்த ஊழியக்காரன் மூலமா தான் கர்த்தர் வார்த்தையே வெளியே வருதாங்க. சமாதானத்தோட போ. நான் சொல்லட்டுங்களா, அந்த நேரத்தில் அந்த வார்த்தை வரல. ஏலி எப்பொழுதோ தேவனோடு இருந்தார் பார்த்தீங்களா, அதனால வந்த வார்த்தை மூளையில் ஸ்டோரா இருந்தது. அந்த நேரத்தில் என்ன பண்ணார்? அதை நான் அப்படித்தான் அதை பார்க்கிறேன். ஆண்டவர் அப்ப ஏலிக்கு வெளிப்படுத்தி சொல்லி இருப்பார்னு நான் நினைக்கல. நான் சொல்றது அர்த்தம் புரியுதுங்களா? தேவனோட ஏலிக்கு முன்னிரு தேவனோட நெருக்க ஒரு இருந்தது. அந்த நெருக்கமாக இருந்த போது எத்தனையோ வார்த்தையை தேவன் பேசி இருந்தார். அந்த வார்த்தை ஏலியுடைய மூளையில் இருந்துட்டே இருந்தது. இப்போ இந்த அண்ணாள் ஜெபித்த போது அண்ணாள் அவசரப்பட்டு பேசிட்டாரு. பேசின உடனே இல்லையா, நான் அப்படிலாம் இல்லை, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, அப்படி இப்படி எல்லாம் முடிச்சதுமே உடனே சொல்றாரு, சமாதானத்தோட போ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ வேண்டிக் கொண்ட விண்ணப்பத்தின்படியே உனக்கு கட்டளையிடுவாராக. அப்ப ஆண்டவர் வெளிப்படுத்தி சொல்லல, எப்போவோ சொன்ன வார்த்தை அந்த நேரத்தில் வெளிப்பட்டது. ஆனாலும் அதையும் கர்த்தர் நிறைவேற்றினார். காரணம் என்ன தெரியுங்களா? அன்னாள் அதை விசுவாசித்தாள். இந்த காலையில் ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிற வார்த்தை, உங்க வாழ்க்கையில் இருக்கிற துக்க நாட்களுக்கு முடிவு உண்டாகணும்னா எழுந்துருங்க. ஒரே இடத்துல இருந்தது போதும், அழுதுகிட்டே இருந்தது போதும், சாப்பிடாம இருந்தது போதும். எழுந்துருங்க, ஆண்டவர் சமூகத்தில் போங்க, தேவ சமூகத்தில் அழுது ஜெபிங்க. அந்த ஜெபத்தில் என்ன செய்யணும்? தேவனை உயர்த்துங்க, உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. குறிப்பா என்னை நினைத்தரணும்னு கேளுங்க. உம்மை தவிர வேற யாராலும் எனக்கு அற்புதம் செய்ய முடியாது ஆண்டவரே. ஆண்டவரை முழுமையா உயர்த்தி ஜெபிங்க. ஆண்டவர் சமூகத்தில் உங்க துக்கத்துக்கு என்ன காரணமோ அதை மட்டும் கேளுங்க. அவனோட யுத்தம் பண்ணுங்க, அவனோட வழக்காடுங்க, சாட்சியா நிறுத்துங்க. ஆண்டவரே அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். நீங்க செய்ய வேண்டியதை மட்டும் செஞ்சா போதும். ஆனா யுத்தம் பண்ண வேண்டிய ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். நான் கேள்விப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், வேதத்தில் அது சொல்லப்படலை. ஒரு ஊழியக்காரோட பேசி கொண்டிருந்தவர் அவர் சொன்னார், அண்ணாளுக்கு அதுக்கு பிறகு 5 பிள்ளைங்க பிறந்ததில்ல, ஒவ்வொரு பிள்ளை பிறக்கும் போதும் பெனிலாளுக்கு ஒவ்வொரு பிள்ளை மறிச்சிடுமா. அண்ணாளுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும்போது வேதத்தில் இல்லை, அவர் ஹிஸ்ட்ரியை ஒரு ஊழியக்காரர் படித்து சொன்னதான் என்கிட்ட சொன்னார். அதுக்கு ஆதாரம் இல்லை, ஆனால் ஒரு வசனம் இருக்குது. அநேகம் பிள்ளைகளை பெற்றவள் பலட்சியப்பட்டால் அண்ணாள் தேவனை துதிப்பாங்க. அதுக்கு மீனிங் இதுதான். அதிக பிள்ளை இருந்தது, அண்ணாளுக்கு ஒரு பிள்ளை பிறந்ததுமே பெனினாளுக்கு ஒரு பிள்ளை மறிக்குமா?
அடுத்து அண்ணாளுக்கு ஒரு பிள்ளை பிறக்கதுமே பெனினாளுக்கு இன்னொரு பிள்ளை மரிக்குமா? இப்ப அது நமக்கு முக்கியமா இல்லை என்பது கேள்வி கிடையாது. ஏன் தேவை என்ன? என் துக்கத்துக்கு என்ன காரணம்? பெனினாள் கிடையாது, எல்கானா கிடையாது, நான் மலடி. ஒரே ஒரு பிள்ளையை கொடுங்க, பிள்ளையை நான் உமக்கே கொடுத்துட்றேன், மலடி என்ற பேர் எனக்கு மாறிடும், என் துக்கம் போயிடும். உங்க துக்கத்துக்கு எது காரணமோ அதை மட்டும் தேவ சமூகத்தில் வைங்க. அடுத்த அன்னாள் வாழ்க்கை அனுபவங்களை பார்த்தோம். இருதயத்தில் பேசினால், உதட்டில் பேசல. உதடு அசைந்தது, இருதயம் தான் தேவனிடத்தில் பேசினது. அடுத்த அன்னாளுடைய அனுபவத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சந்நிதியில வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாங்களாம். அடுத்த அண்ணாவுடைய அனுபவத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி விட்டால். தன் பிரச்சனைகள் எல்லாம் மொண்டு கொடுக்கல. மொண்டு கொடுத்தா கொஞ்சமாச்சு தேங்கிடும், மீறி ஆயிடும். அப்படி செய்யலைங்க. அண்ணால் இருதயத்தை அப்படியே ஊற்றிட்டு ஆண்டவர் சமூகத்தில். அடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், அண்ணால் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டாள். யாருக்கிட்ட இருந்து வரதெல்லாம் பார்க்கல. என்ன போய் குடிகாரின்னு சொன்னானே, இவன்லாம் ஒரு ஊழியக்காரனா இருக்க முடியுமா? பேசவே இல்லைங்க. சமாதானத்தோடு போன்னு சொன்னதுமே ஏற்றுக்கொண்டு வருகிறாள். கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். 19-20 வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். வாசிங்க. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். ஹல்லேலூயா. வாசிங்க அடுத்து. சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா. அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அன்னாளுடைய துக்கத்துக்கு முடிவு உண்டாக்க ஒரு சாமுவேலை கொடுத்தவர் உங்க வாழ்க்கையிலுமே சாமுவேல் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அது பொருளாக இருக்கலாம், அல்லது நபராக இருக்கலாம், அல்லது அனுபவமாக இருக்கலாம். அந்த சாமுவேலை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம்? நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. ஆண்டவர் சமூகத்தில் முழுமையாக ஒப்பு கொடுங்க. 2 கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி, துக்கத்தின் மேல் துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ மனுஷனோடு பேசினது போலும் தேவனோடு பேசு. உன் உதடுகள் அசைந்தது போதும், வாயிலிருந்து புறப்பட்ட சத்தம் போதும், இருதயம் பேசட்டும். அவர் இரக்கம் செய்கிற வரைக்கும், வெகு நேரம் தம்முடைய தாசன் மூலமாக கர்த்தர் பேசுகிற வரைக்கும் அன்னாள் ஜெபித்து கொண்டே இருந்தாளாம். தேவ பிள்ளையே, உன்னோடு பேசுகிற வரைக்கும் நீ ஜெபித்து கொண்டே இரு. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா? தனித்தனியாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உட்காருக்க மாட்டேன் ஆண்டவர், எழுந்து இருப்பேன் ஐயா, நான் எழுந்து நிற்பேன் ஆண்டவரே, நான் எழுந்து நிற்பேன் ஆண்டவரே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி போடுவார். உங்கள் கண்ணீர் எல்லாவற்றையும் ஒரு விடுதலை கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொரு வருஷமும் ஆலயத்துக்கு மாத்திரம் வந்த அன்னாள் ஆலயத்துக்கு வந்தால், ஆனால் ஆலயத்தில் உலாவிக் கொண்டிருக்கிற தேவனை அவள் சந்திக்கவில்லை. ஆனால் இம்முறை ஆலயத்துக்கு வந்ததோடு மாத்திரமல்லாமல் ஆலயத்தில் தன் வஸ்திர தொங்கலால் நிறைத்து உலாவிக் கொண்டிருந்த தேவனை அன்னாள் சந்தித்தாள். அன்னாள் வாழ்க்கையில் அந்த துக்கத்துக்கு முடிவு உண்டாயிற்று. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை. தேவாலயத்துக்கு வந்த தேவ பிள்ளையே,
நீ தேவனை சந்தித்துக் கொண்டிருக்கிறாய். அவர் சொல்லுகிறார், புதிய காரியத்தை உனக்கு செய்ய போகிறேன். செய்திடுவார் இன்று நீ காண்பார். இதுவரைக்கும் புதியதை நீ பார்க்கவில்லை. இந்த நாளிலே அவர் புதிய காரியத்தை உனக்கு செய்வார். இன்றே நீ காண்பார். கலங்க வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார். நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் சமீபமாயிருக்கிறார். தேவ பிள்ளையே, உன் பக்கத்திலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் இந்த தேவாலயம் முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கிறது. விசுவாசத்தோடு அவரை தொடுங்க, விசுவாசத்தோடு அவரை தொடுங்க. உன் இதயத்தை அவர் சமூகத்தில் ஊற்றி விடுங்க. ஆமென். கண்ணீர் துடைக்கின்றார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். தானிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். எழும்பு சீயோனே, நீ விடுவிக்கப்பட்டவன், நீ பலப்படுத்தப்பட்டவன், நீ உயிர்ப்பிக்கப்பட்டவன். பயப்படாதே. ஆமென். உனக்கென்று ஒரு வழியை ஏற்படுத்துவார். நீ தப்பித்துக் கொள்ள, நீ ஜெயம் பெற, நீ விடுதலை ஆக, நீ அற்புதத்தை சுதந்தரிக்க. ஷபல பௌரி அந்துல நமோ கரபல பௌரி அந்தல பனமா. தப்பிச்செல்ல வழி செய்வார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். அற்புதங்களை செய்கிற தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையில தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். வாரந்தோறும் ஆலயத்துக்கு வந்து ஊழியக்காரனையும் விசுவாசியை மாத்திரமே பார்த்துவிட்டு சென்ற தேவ பிள்ளையே, இந்த நாளிலே நீ கர்த்தரை பார்ப்பாய் என்று சொன்னால் நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் துக்கத்துக்கு அவர் முற்றுப்புள்ளி வைக்கிறார். பயப்படாதே. அது மரித்து 4 நாளாகி இருந்தாலும் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர் அவர். அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர் அவர். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஷபலர தினமோ ரியந்தலனமா கரதனமா ரிக்கதுலிபி ரிபிரியோதனமன சந்துரை அந்தலபா கரதனமா. ஆண்டவரே, வாரந்தோறும் ஆலயத்தில் வந்து பாடி துதித்து விட்டு களி கூர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுவிட்டு மட்டும் சென்றவர்கள் இன்றைக்கு அநேகர் உம்மை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, வருஷந்தோறும் தேவாலயத்துக்கு வந்து கடமையை மாத்திரம் செய்துவிட்டு போன அன்னாளுக்கு பதில் கிடைக்கல. ஆனால் அன்னாள் எழுந்திருந்து தேவ சமூகத்தில் போய் முழங்கால் படியிட்டு அழுது தன் இருதயத்தை உம்முடைய சமூகத்தில் ஊற்றி கர்த்தருடைய சந்நிதியில கர்த்தரை சந்தித்த போது துக்க நாட்களுக்கு முடிவை கொடுத்தீரே. இந்த காலை வேளையில உங்க சமூகத்தில் வந்து இன்றைக்கு தேவ ஆலயத்தில் யாரெல்லாம் தேவனே உம்மை சந்தித்தார்களோ அவர்கள் துக்க நாட்களுக்கு முடிவு உண்டாகட்டும்.
பயப்படாதே தேவ பிள்ளையே, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இதுவரைக்கும் நீங்க சந்தித்தது, என்னையும் பாஸ்டரையும் சந்திச்சு போயிட்டீங்க. இதுவரைக்கும் சர்ச்சில் இருக்க சில விசுவாசியை சந்தித்து போயிட்டீங்க. இதுவரைக்கும் சர்ச்சில் வந்து சில உதவியெல்லாம் செஞ்சுட்டு அதோட போயிட்டீங்க. ஆனா இன்றைக்கு நீங்க சந்தித்திருக்கிறது வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர். சகலத்தையும் செய்ய வல்லவரை சந்தித்திருக்கீங்க. ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் அதிகாரம் உள்ளவரை சந்தித்திருங்க. ஒருவரும் சேரக்கூட ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவனை சந்தித்திருக்கிறீங்க. சமாதானத்தோட போ. நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்ட உன் விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு செய்வார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். பயப்படாதே. Praise be to God. Praise be to God. Pour your heart in the presence of God. மனுஷனிடத்தில் பேசினது போதும், தேவனிடத்தில் பேச எழுந்திரு. உன் இருதயத்தை கர்த்தர் சமூகத்திலே ஊற்றிவிடு. எவைகளுக்காய் காத்து கொண்டிருக்கிறாயோ அவைகளில் பதில் தர தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். முடிவு சமீபித்து வந்திருக்கிறது. சோர்ந்து போகாதே. கர்த்தர் உனக்கு தர வேண்டிய பதில் வெகு சமீபமாய் வந்துவிட்டது. உன் காத்திருப்புகளுக்கு முடிவு உண்டாயிருக்கும்படி கர்த்தர் தமது வார்த்தை உனக்கு நேரே அனுப்பி கொண்டிருக்கிறார். கர்த்தர் தமது வார்த்தை உனக்கு நேரே அனுப்பி கொண்டிருக்கிறார். ஜீவனை உண்டு பண்ணுகிற கர்த்தருடைய வார்த்தை. தமது வார்த்தைக்கு காத்திருந்த நோவாவை நினைத்தருளின தேவனாகிய கர்த்தர், அன்னாளை நினைத்தருளின தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உன்னை நினைத்தருளி இருக்கிறார். கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்தாய் அல்லவா? உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் செவி கொடுத்திருக்கிறார். தளர்ந்து போகாதே. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை ராஜாக்களோடு அமர செய்கிற தேவனாகிய கர்த்தர். அவர் உனக்கு எதை கொடுத்தாலும் அவருக்காக ஒப்பு கொடுக்க ஆயத்தமாயிரு. நீ எவைகளெல்லாம் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கிறாயோ கர்த்தர் அவைகளிலே மகிமைப்படுகிறார். தேவரீர், இந்த காலை வேளையிலே சபைக்கு வேண்டிய வார்த்தை கர்த்தர் நீர் தந்திருக்கிறீர் ஐயா. அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் நீர் ஏற்படுத்தி இருக்கிற ஆண்டவரே அற்புதத்திற்காக நன்றி ஆண்டவரே. சமாதானத்தோடு இந்த இடத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு போகட்டும். இவர்கள் வேண்டுதலின் சத்தத்தின்படியே நீர் செய்கிறதற்காக நன்றி 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 ஆண்டவரே. ஏலி ஆவியில் நிறைந்ததை சொல்லாவிட்டாலும் அவன் மேல் நீர் வைத்த அபிஷேகத்தை நீர் கனப்படுத்தின பரிசுத்த தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறீரே. இதோ ஆவியோடும் அபிஷேகத்தோடும் இந்த காலை வேளையில் சொல்லப்படுகிற வார்த்தை இரட்டிப்பான நன்மைக்கு பாத்திரமாவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிறைவுள்ள சமூகம் கூட இருக்கட்டும். எங்களுக்கு நீ தந்த கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. என் ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நட
பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது. புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் நின்று வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் நின்று வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது. புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது. புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் புகழ்கின்றேன் புயலை ஓய பண்ணுகிற கர்த்தர் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது. புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. தூஷண வார்த்தைகள் முடிந்து போயிற்று. புயல்கள் ஓய்ந்து போகிறது. உனக்கு எதிராய் எழும்பினவர்கள் சிதறுண்டு போகும்படியாய் கர்த்தர் தமது வல்லமையோட கூட உனக்காய் பராக்கிரமம் செய்கிறார். தேவன் உன் பட்சத்திலே எழுந்திருக்கிறார். உனக்கு விரோதமாய் நிற்கிறவன் யார்? சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறும்படி உன்னுடைய வாஞ்சை கர்த்தராக மாத்திரம் இருப்பாரே. ஆனால் நீ கேட்டுக்கொள்ளுகிறது கர்த்தருக்காக கேட்டுக்கொள்ளுவாய் என்று சொன்னால், நீ கேட்டுக்கொள்ளாத நன்மைகளையும் பரத்தின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போதுமானவராய் இருக்கிறார். நீ ஞானத்தை கேட்பாய் என்று சொன்னால் ஆண்டவர் உனக்கு ஜெயத்தையும் பொன்னையும் பொருளையும் ஆஸ்தியையும் பெருக பண்ணுவார். இந்த நல்ல நாளுக்காயுமை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து எங்களோடு இடைபடும். இந்த மாலையில் உம்மை நாங்கள் பாடி ஆராதிக்க வருகிறோம். விடுதலையோடு பாடி ஆராதிப்போம் சுவாமி. கனமகிமையாவும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தாமே இந்த வாரம் முழுவதையும் உங்களுக்கு நன்மையாக ஆசீர்வதிக்கட்டும். ஒருவரை ஒருவர் வாழ்த்தி கடந்து செல்வோம்.